இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் ஃபேமஸ் ஆகணும், தன்னோட முகம் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற ஒரு சின்ன ஆசை எல்லாருக்குள்ள இருக்கதா செய்யும். அப்படி செலிபிரிட்டி ஆகணுங்கிற ஆசையில பல பேர் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் நல்ல காரியங்களை செஞ்சு செலிபிரிட்டி ஆகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில முகமே தெரியாத சில பேர் பிரபலமாகி இந்த உலகம் முழுவதும் ரொம்பவும் பரவலா பேசப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு இந்த உலகமே தேடியும் இப்ப வரைக்கும் அவங்களோட முகத்தை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு 8 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் फ्रेंड्स, வெல்கம் பேக் டு தி சேனல் ஆஃப் மிஸ்ட்ரி. நம்பர் 8, எட்கர் ஆலன் போ. இவர் அமெரிக்காவை சேர்ந்த மிகவும் ஃபேமஸான ரைட்டர். இவர் எழுதின எல்லா புத்தகமும் அமெரிக்கால ரொம்பவும் ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. எட்கர் ஆலன் போங்கிற இந்த நபர் 1849 வருஷத்துல இறந்து போறாரு. இவரோட சமாதி இப்ப வரைக்கும் அமெரிக்கால இருக்கு. இந்த நபர் இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1949 இருந்து 2010 வரைக்கும் வருஷம் இவரோட சமாதியில யாரோ ஒரு நபர் இவரோட சமாதியில மதுபானத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி 2010 வரைக்கும் தொடர்ந்து மதுபானங்களை அவரோட சமாதியில வச்சுட்டு யாரோ போயிடுறாங்க. அந்த நபர் யாருன்னு இப்ப வரைக்கும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அமெரிக்கா முழுக்க வைரலா பரவ ஆரம்பிக்குது. அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாட்டுல உள்ள எல்லா மக்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனாலும் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 2010க்கு அப்புறம் அந்த கல்லறையில மதுபானம் வைக்கிறது நிறுத்தப்படுது. அது ஏன் நிறுத்தப்பட்டுச்சுங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமாவே தான் இருக்கு. நம்பர் 7, The Falling Man. 2001 வருஷத்துல நடந்த ட்வின் டவர் தாக்குதலை பத்தி நம்ம எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். இந்த சம்பவம் அந்த வருஷத்திலே ரொம்ப பரவலா பேசப்பட்டது. இந்த தாக்குதல் நடந்தப்ப அந்த கட்டடத்துல இருந்த நபர்கள் எல்லாருமே எப்படி தப்பிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்திலேயே அந்த கட்டடத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த கட்டடத்துல இருந்த ஒரு நபர் எப்படி தப்பிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்திலே அந்த கட்டடத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. அந்த ரெட்டை கோபுரம் தாக்குதல் நடந்தப்ப அந்த சிட்டில உள்ள மக்கள் எல்லாருமே அந்த ரெட்டை கோபுரத்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோல தான் அந்த நபர் கீழே குதிக்கிறது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. ஆனாலுமே அந்த கட்டடத்துல இருந்து கீழே குதிச்ச அந்த நபர் யாருன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம கட்டடத்துல இருந்து கீழே குதிச்ச அவர் உயிரோட தப்பிச்சாரா இல்லையாங்கிறது கூட யாருக்கும் தெரியாம ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. இதனாலேயே அவர் எல்லாருமே மிஸ்டீரியஸ் மேன் அல்லது ஃபாலிங் மேன் கூப்பிடுறாங்க. நம்பர் 6, கார்ல் கோச்சர். 1934 வருஷம் இந்த கார்ல் கோச்சருங்கிற நபர் பிறந்ததா சொல்லப்படுது. இந்த நபர் தன்னோட 28 வயசுலயே CIA குள்ள ஊடுருவி CIA வேவு பார்த்ததா சொல்லப்படுது. இந்த நபர் CIA ல உள்ள USSRI வேவு பார்க்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டதாகவும் இவர் ஒரு டபுள் ஏஜென்ட் அந்த நாட்டுல உள்ள எல்லாருமே வைரலா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனாலுமே இப்படி ஒரு நபர் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் யாருக்கிட்டுமே இல்லைன்னு சொல்லப்படுது. இதனாலுமே இந்த நபர் அந்த காலகட்டத்துல ரொம்ப வைரலா பேசப்பட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் அவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. ஏன் அப்படி ஒரு நபர் இருந்தாராங்கிறது கூட யாராலையுமே உறுதியா சொல்ல முடியல. நம்பர் 5, சடோஷி நாகமோட்டோ. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். முன்னாடி எல்லாம் பணத்தை நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லனா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல கிரிப்டோ கரன்சிங்கிறது ரொம்ப அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே இப்ப கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அதிக அளவுல வளர்ச்சி அடைந்த இந்த கிரிப்டோ கரன்சியை கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாட்டுல உள்ள எல்லா மக்களுமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனாலுமே எவ்வளவு தெரியுமே அந்த கண்டுபிடிச்ச நபரோட பேர் மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. அவர் பேர் என்னன்னா சடோஷி நாகமோட்டோ. இவர் 1975ல பிறந்ததாகவும் இப்ப ஜப்பான்ல வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. மத்தபடி இவர் ஆனா பெண்ணாங்கிறது கூட தெரியாத ஒரு மர்மமாவே தான் இருக்கு. நம்பர் 4, டேங்க் மேன். 1989 வருஷத்துல சீனால உள்ள ஒரு பகுதியில மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தங்களோட உரிமைக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்துல மொத்தம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதா சொல்லப்படுது. அந்த போராட்டம் ரொம்பவும் தீவிரமா போனனால அந்த நாட்டு அரசாங்கம் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக துப்பாக்கி சூடு பீரங்கி சூடு நடத்தி அந்த போராட்டத்தை ஒரேடியா கலைச்சிட்டாங்க. அந்த போராட்டம் முடிஞ்ச மறுநாள் அந்த பகுதி வழியா ராணுவ வீரர்கள் டேங்கர் மூலமா வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யாருன்னு தெரியாத ஒரு தனி மனிதன் அந்த பீரங்கிகளை போக விடாம வழிமறைச்சு நின்றுகிட்டு இருந்திருக்காரு. இந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த போட்டோவும் வெளியாகி ரொம்ப வைரலா பேசப்படுது. அந்த நபர் யாருன்னு பாக்குறதுக்காக ரொம்பவும் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. ஆனாலுமே அந்த நபர் யாருன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த பீரங்கியை மறைச்சதுக்கு அப்புறம் அந்த நபருக்கு என்ன ஆச்சுங்கிறது கூட யாருக்கும் தெரியல. நம்பர் 3, பெயர் தெரியாத அழகி. 18வது நூற்றாண்டுல பாரிஸ் நாட்டுல ஒரு மர்மமான முறையில ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்க. அந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க வந்த அந்த போலீஸுக்கு அந்த பெண்ணை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. யாருன்னு தெரியாம ஒரு பெண் இறந்து கிடக்கிறதா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பெண் சூசைட் பண்ணி இறந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலுமே அந்த பெண்ணை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதிகாரிகளை வர வச்சு அந்த பெண்ணோட உடலை பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க.
கொல்றாங்க. அந்த பெண்ணோட உடலை பரிசோதனை செய்ய வந்த அதிகாரி ஒருவர் அந்த பெண்ணோட அழகுல மயங்கி இந்த உலகத்திலே அழகான பெண்மணினா அது இதுதான் சொல்லி அந்த பெண்ணோட முகத்தை அச்சு எடுத்திருந்திருக்காரு. அந்த பெண்ணோட முகத்தை அச்சு எடுத்த அவர் அந்த முகத்தை ஒரு மாஸ்கா மாத்தி அதை அவர் விற்பனைக்கு விட்டிருக்காரு. அந்த முகத்தோட அழகுல மயங்கி நிறைய பேர் அதை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முகம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகி அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. ஆனாலுமே இப்போ வரைக்குமே அந்த பெண் யாரு எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் யாருக்குமே கிடைக்கல. நம்பர் 2 ஜோடியாக் கில்லர். 1960ல இருந்து 70 வரைக்கும் அமெரிக்கால உள்ள கலிபோர்னியாங்கிற ஒரு பகுதியில தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட எல்லாருமே 16ல இருந்து 29 வயசுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. இந்த எல்லா கொலைகளையும் செஞ்சது ஒரே ஒரு நபருங்கிற தகவலை தவிர வேற எந்த தகவலுமே போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கவே இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு பத்திரிகை நிலையத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பப்படுது. அந்த லெட்டர்ல போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அந்த கொலைகாரன் நான் தான். இது வரைக்கும் நான் 37 கொலைகளை பண்ணிருக்கேன். என்னோட பேரு ஜோடியாக் கில்லர்னு சொல்லி பல சிம்பல்களை போட்டு அதுக்கான விடையை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஆனாலுமே இப்ப வரைக்குமே அந்த ஜோடியாக் கில்லர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாவே தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. நம்பர் 1 டிபி கூப்பர். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலுமே தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழியாவது இருக்கும். ஆனா ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணா தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. ஆனா டிபி கூப்பர்ங்கிற ஒரு நபர் அமெரிக்கால ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணி அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட 2 லட்சம் அமெரிக்க டாலர்களையும் வாங்கி தப்பிச்சும் போயிருக்காரு. இப்ப வரைக்குமே அந்த டிபி கூப்பர்ங்கிற நபர் யாருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான் गाइस, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஃப் மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.